தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்லும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். எங்கள் தலைவர் மாநிலம் முழுவதும் சுற்றி சுழன்று வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டும்தான் இன்றைய கூட்டத்தின் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கைக்கும் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதனாலே மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக, அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்து போட்டிருக்கீங்க. ஆமா, இப்போ அவங்க அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அதுதான் சொல்றேன், அவங்க அதை செஞ்சிருக்க கூடாது. எங்க கூட அவங்களை எதிர்த்து இப்ப அவங்க 28 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் என்றால் மீதமுள்ள 23 இடங்களில் அவர்களை தோற்கடித்தது யார்? இதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அரசியலே இதே போன்றுதான் எல்லா மாநிலத்திலும் செய்து வருகிறார்கள். அதனாலே இந்த கண்டனம். சட்டமன்ற குழு தலைவர் அது இந்த கூட்டத்தில் இல்லை. எதிர்கட்சி தலைவர் அதுதான், அது இந்த கூட்டத்தில் இல்லை, இன்னொரு கூட்டத்தில் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு நேற்றிலிருந்து செய்திகள் வெளியாகிட்டு தலைவர் எங்கள் தலைவர் எந்த இடத்துல எங்கள் தலைவர் அதை மறுத்திருக்கிறார். நேற்று மதியம் அந்த பேட்டியை கொடுத்திருக்காரு, நேர்காணல் கொடுத்திருக்காரு. அது நேற்று இரவுக்கு பிறகுதான் வெளியாகிருக்கு. ஆனா நேற்று இரவு நேரத்துலதான் அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் மறுத்திருக்கிறார். அவர் முடிவெடுப்பார். அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. அப்ப திமுக அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? இதுவரை அந்த முடிவு எடுக்கவில்லை. தலைவர் முடிவு எங்கள் முடிவு. தலைவர் நாங்க தடுக்கவே இல்லையே. நாங்க தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படி தடுப்போம்? நாங்கள் ஆளுநரை பார்த்து இவர்களை அனுமதிக்காதீர்கள் என்று சொன்னோம். அவர்கள் ஆளுநரை பார்த்து சொல்கிறார்கள் ஆளுநர் எண்ணிக்கையை தானே கேட்கிறார். அந்த எண்ணிக்கையை அவர்கள் காட்டினால் அனுமதிக்க போகிறார். நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? உண்மையிலேயே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை இருக்கிறது என்ற எண்ணிக்கையை காட்டினால்தான், பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்பதை காட்டினால்தான் அவர்கள் முதலமைச்சராக முடியும். இது எல்லா மாநிலங்களிலும் காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று. ஆமா, ஆளுநர் தானே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு. அது இல்ல, சிங்கிள் மெஜாரிட்டி அது அழைத்து 15 நாட்கள் அவகாசம் கொடுத்து அவர்களுக்கு இந்த ஃப்ளோர்ல பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடியதுதான் சட்டம். அதை மீறி வெளியிலேயே அவர் கேட்பது நியாயமற்றது உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆளுநர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. ஆளுநர் இப்பொழுது அவர்களுக்கு எண்ணிக்கை பெரும்பான்மையை விட, அறுதி பெரும்பான்மையை விட குறைவாக இருக்கிறது என்ற நிலையில் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து நாளையே சட்டமன்ற முதல் கூட்டத்தொடரிலேயே அந்த அரசாங்கம் கலையும் நிலை ஏற்பட்டால் அவர் என்ன செய்வார்? யார் பொறுப்பு? அவர் தானே பொறுப்பு. எனவே அவருடைய முடிவு ஏதோ, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் நாங்கள் தலையிடவில்லை. பலமுறை இதே மாதிரி பாஜக செய்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கோவாவில், மகாராஷ்டிரால, கர்நாடகால குறைந்த இதை பாஜக கிட்ட சொல்லி பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநரிடம் சொல்லுங்கள். அது அடுத்து தேர்ந்தெடுப்போம். சட்டமன்ற தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலே தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்திய அளவில் இந்தியா கூட்டணியா கட்டமைச்சிருக்கீங்க. அந்த கூட்டணியிலிருந்து நீங்க வெளியேறீங்களா, காங்கிரஸ் வெளியேற்றிருக்கீங்களா? இன்றைய சூழ்நிலையிலே காங்கிரஸ் தான் வெளியேறி இருக்கிறது. நாங்கள் அவர்களை வெளியேற்றவில்லை. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை, அவர்களே வெளியேறி இருக்கிறார்கள். ஆமா, இது தொடர்பாக மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களிடம் பெரும்பாலான மாநிலங்களில் அவர்கள் கூட்டணி வைத்திருந்த டெல்லியிலே ஆம் ஆத்மியிடம் விலகி இருக்கிறார்கள், கல்கத்தாவிலே செய்திருக்கிறார்கள், பீகாரில் செய்து. காங்கிரஸ் தொடர்ச்சியாக இதை செய்து வருகிறது. அவ்வளவுதான். காங்கிரஸ் தூக்கி சுமந்தது குற்றம் உணர்றீங்களா? அரசியல் ரீதியாக பாஜகவை நாங்கள் வலிமையாக எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பாஜகவிற்கு எதிரான சிந்தனை உள்ள கட்சிகள் எங்களோடு இருந்தால் அது வலிமை பெறும் என்று கருதுகிறோம். அந்த அடிப்படையிலே காங்கிரஸை வைத்திருந்தோம். காங்கிரஸ் இதுபோல் செய்தால் அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். பாஜக எதிர்க்க வேண்டிய அத்தனை காரணங்களும் காங்கிரசுக்கு பொருந்துங்கிற கருத்து. கொள்கை அளவிலே காங்கிரஸ் வேறு, பாஜக வேறு. பாஜக என்பது மதவாத கட்சி. அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.